வணக்கம். தமிழ்நாட்டுல சமீப காலமா நிதி உதவி, கடன் தள்ளுபடி, தேர்தல் வாக்குறுதின்னு ஒரே பேச்சா இருக்கு இல்லையா? பணம், கடன், வாக்குறுதிகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு வாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். யார் என்ன கொடுக்கறாங்க, எவ்ளோ கொடுக்கறாங்க, ஒரே குழப்பமா இருக்கா? ரொக்க பணம், கடன் தள்ளுபடி, புது புது எலெக்ஷன் வாக்குறுதிகள்னு நிறைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. சரி வாங்க, இந்த நம்பர்ஸையும் வாக்குறுதிகளையும் ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்து இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்போ ரீசெண்டா மாநில அரசு கொடுத்த ஒரு பண உதவிய பத்தி பாப்போம். இது வெறும் வாக்குறுதி கிடையாதுங்க. ஏற்கனவே மக்கள் பேங்க் அக்கவுண்டுக்கு பணம் போயிடுச்சு. அது என்ன திட்டம், எவ்வளவு பணம் கொடுத்தாங்கன்னு பாக்கலாமாங்க? ஆமாங்க, 5000 ரூபாய். பிப்ரவரி 13ஆம் தேதி நம்ம மாநில அரசு தகுதியான பெண் பயனாளிகளோட பேங்க் அக்கவுண்ட்ல இந்த தொகையை கிரெடிட் பண்ணிருக்காங்க. இது நிறைய குடும்பங்களுக்கு ஒரு முக்கியமான நேரத்துல கிடைச்ச உதவியா இருந்துச்சு. சரி, இப்போ இந்த 5000 ரூபாய் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கே, அதை பார்க்கலாமா? இது ஒரே திக்கத்துல வந்த பணம் கிடையாது. சொல்லப்போனா இது 2 அழகழக நிதி உதவிகளோட ஒரு காம்போ. ஒன்னு கோடைக்கால ஸ்பெஷல் ரிலீஃபா ஒரு 2000 ரூபாய். இன்னொன்னு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு 3 மாசத்துக்கான உதவியா ஒரு 3000 ரூபாய். இப்படி ரெண்டையும் சேர்த்து தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, மாநில அரசோட திட்டத்தை பார்த்தாச்சு. இப்போ நேஷனல் லெவலுக்கு போவோம். மத்திய அரசு ஒரு புது திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இதுவும் இதே மாதிரி ஒரு பண உதவி திட்டம் தான். ஆனா அவங்களோட அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. மத்திய அரசோட ஐடியா என்னன்னா, பல சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் மூலமா தனித்தனியா பணம் கொடுக்கறதுக்கு பதிலா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே தடவையா ஒரு பெரிய தொகையா பயனாளிகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதுதான். அதாவது 2-3 திட்டத்தோட பலன்களை ஒரே பேமெண்டா கொண்டு சேர்ப்பது. இந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து ஒட்ட தவணை பேமெண்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம்னு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல விவசாயிகளுக்கான PM கிசான் மாதிரி ஏற்கனவே இருக்கிற சில திட்டங்களையும் சேர்த்துக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆக, நாம இங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஹோன்டான் புதுசா கொடுக்கற பணம் கிடையாது. அதுக்கு பதிலா ஏற்கனவே இருக்கிற பலன்களை இன்னும் சுலபமா ஒரே பேமெண்டா கொடுக்கற ஒரு புது வழிமுறை. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த உதவியை பெற நீங்க அந்தந்த திட்டங்களுக்கு தகுதியானவரா இருக்கணும். இதுவரைக்கும் நடைமுறையில இருக்கிற திட்டங்களையும் வரப்போற திட்டங்களையும் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போலாம். 2026ல வரப்போற மாநில சட்டமன்ற தேர்தலையும் அதுக்காக கட்சிகள் இப்போதிருந்தே அள்ளிவிடும் நிதி வாக்குறுதிகளையும் கொஞ்சம் அலசி பார்ப்போம். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு கண்டிஷனோட தான் வருது. அதாவது அடுத்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்தது. ஜெயிச்சா சுமார் 2027 வாக்குல இந்த திட்டங்களை கொண்டு வர பிளான் பண்றாங்க. முக்கியமா இந்த வாக்குறுதிகள் பெண்களை மையமா வச்சு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா 2 கட்சிகளோட வாக்குறுதிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை, வேற்றுமை நல்லா தெரியும். 2 பேருமே மாசம் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா திமுகவோட வாக்குறுதியில வருஷா வருஷம் கோடைக்கால நிவாரணமா எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் சேருது. இதுதான் இந்த 2 வாக்குறுதிக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். மாசம் பணம் கொடுக்கற வாக்குறுதிய தாண்டி இப்போ இருக்கிற ஆளும் கட்சியான DMK திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா 5 பவுண்ட் வடக்கும் வச்சிருக்கிற நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம்னு ஒரு பெரிய வாக்குறுதிய கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு திட்டத்தை அவங்க 2021ல செயல்படுத்தினது குறிப்பிடத்தக்கது. சரி, இத்தனை திட்டங்கள், இத்தனை வாக்குறுதிகள்னு நம்ம பேசினாலும் இதை எல்லாத்துக்கும் சில பொதுவான ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்க எல்லா இடத்துலயும் கேள்விப்படுற ஒரு வார்த்தை EKYC. அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, எலக்ட்ரானிக் நோ யோர் கஸ்டமரோட ஷார்ட் ஃபார்ம் தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கவுண்டோடையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோடையும் இணைக்கிற ஒரு டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இது மூலமா தான் கவர்மெண்ட் சரியான ஆளுக்கு பணம் போகுதான்னு உறுதிப்படுத்துது. அதனால இந்த நிதியெல்லாம் வாங்கணும்னா EKYC கண்டிப்பா பண்ணிருக்கணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, பணம் கரெக்டான நபருக்கு போறத உறுதிப்படுத்தவும் ஒரே ஆள் பல திட்டங்கள்ல பலனடைகிறத தடுக்கிறதுக்கும் தான். உதாரணமா, ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு ஸ்கீம்ல தான் பலன் கிடைக்கும். அதே மாதிரி கடன் தள்ளுபடினா ஒரு குடும்பத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இந்த மாதிரி நேரடி பணப்பரிமாற்றமும் கடன் தள்ளுபடியும் நம்ம அரசியல்ல ஒரு மையப்புள்ளியா மாறிக்கிட்டே வருது. இதோட நீண்டகால தாக்கம் நம்ம மாநிலத்தோட பொருளாதார மேலேயும் நம்மளோட நலன்புரி கலாச்சாரத்து மேலேயும் எப்படி இருக்கும்? இது ஒரு நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா, இல்ல வெறும் தற்காலிக நிவாரணமா மட்டும் இருந்துடுமா? யோசிக்க வேண்டிய விஷயம்.